இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரையும் நல்லபடியா வையப்பா. அப்பா முருகா. பாட்டி, நாங்க கோயிலுக்கு கிளம்புறோம். ராஜா மாமா எங்களை கோயிலுக்கு வர சொல்லிருக்காரு. எங்க அம்மா புதுமண தம்பதிகளுக்கு புடவை வேட்டி சட்டை எல்லாம் கொடுக்கறாங்களாம். அதுல நாங்களும் கலந்துக்கிட்டு அம்மா கையால புடவை வாங்கி கட்டிக்க போறேன். ராஜாத்தி, சந்தோஷத்தை பாரு. அம்மா கையால புது புடவை வாங்க போறோங்கிற சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு வாங்க. ஐயா, என் பேத்திய ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய. பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா துர்கா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தீர்க்க ஆயுசோட நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். எந்திரி. கூடி சீக்கிரம் சாம் டிசில் உங்க 2 பேரையும் ஏத்துக்கணும். சரிங்க பாட்டி, அப்போ நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாயா, போயிட்டு வா கண்ணு. உங்க பேத்தியும் பேரனும் சந்தோஷமா எங்க போறாங்க? கோயிலுக்கு போறாங்கம்மா. அங்க அவங்க அம்மா கையால புது புடவை வாங்கறதுக்காக. இது அவங்களுக்கு தலை தீபாவளியாமா? ஆமா. தலை தீபாவளினா அம்மா வீட்டுல தானே எப்பவும் கொண்டாடுவாங்க. அவங்க அம்மா கிட்ட புது துணி வாங்க கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்றீங்க? அது ஒரு பெரிய கதை. என் பேத்தி துர்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது அவ அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதான் இவங்க 2 பேரும் இங்க வந்து தங்கி இருக்காங்க. வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப மட்டும் எப்படி அவங்க கையால புடவை கொடுப்பாங்க? அதெல்லாம் என் பேர ராஜா பாத்துக்குவான். ராஜாவா? அது யாருமா? என் 2வது பேத்தி ரேவதி இருக்கால, அவளோட புருஷன். அவன் அந்த வீட்டுலதான் இருக்கிறான். அவன் துர்கா கிட்ட, நீ கோயிலுக்கு வா, உங்க அம்மா கையாலேயே நீ புது புடவை வாங்கிக்குவ, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன்னு சொன்னான். அவன் ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா அதை கண்டிப்பா செய்வான். அதுக்குதான் இதுங்க 2 கோயிலுக்கு போயிருக்குதுங்க. அந்த வீட்டுல அவரும் ஒரு மருமகன் தானே. அவருக்கு எதனால இவ்ளோ அக்கறை? எதுக்கு அவர் இதெல்லாம் செய்யறாரு? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. எங்க அம்மா வந்துருவாங்கல்ல, அவங்க கையால புடவை வாங்கணும்னு தான் நான் கோயிலுக்கே வந்திருக்கேன். ஹேய், வந்துருவாங்க துர்கா. ராஜா தான் அத்தையை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காருல, கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. நீயும் உங்க அம்மா கையால புடவை வாங்கிட்டு இங்க இருந்து போலாம். அம்மா வந்துட்டாங்க, வாங்க போலாம். துர்கா, அத்தை வந்துட்டாங்க. அம்மா, அம்மா வணக்கம்மா. வாங்க. என்ன எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்களா? அம்மா, ராஜா தம்பி போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. புது புடவை வேட்டி சட்டை எல்லாம் தயாரா வச்சிருக்கோம். சரி. தலை தீபாவளி கொண்டாடுற புதுமண தம்பதிகளும் வந்திருக்காங்கல்ல? எல்லாரும் வந்திருக்காங்கம்மா. நீங்க வந்து புது துணிமணிகளை கொடுக்க வேண்டியதான் பாக்கி. சரி, வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. அவங்க எதுக்கடி லைன்ல நிக்கிறாங்க? வேற எதுக்கு நிப்பா? எல்லாம் உன் கையால புடவை வாங்கதான். நான் இங்க தீபாவளி சீர் கொடுக்கறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? வேற யாரு? எல்லாம் உன் டிரைவர் மாப்பிள்ள தான் சொல்லியிருப்பான். இந்த ஏற்பாட்டே துர்காக்காக தான் இருக்கும். உன் மாப்பிள்ள காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? இவ எப்படி இங்க வந்தா? தெரியல அத்தை. பொய் சொல்றாங்கா. அத்தை, சகலிக்கோ எனக்கோ எந்த விவரமும் தெரியாது. அவங்க எப்படியோ தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க. சின்னத்தை ஏத்தி விடுறாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க அத்தை. அக்கா, இப்ப அவங்க லைன்ல நின்னா என்ன? அவங்களுக்கு கொடுக்காம விட்டுரு. அதுவே அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி தானே. அத்தை, தெரிஞ்சோ தெரியாமலோ வரிசையில் வந்து நின்றுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மட்டும் நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா தப்பாயிடும். ஊர் உங்களை தான் தப்பா பேசும். அது மட்டும் இல்லாம நீங்க ஊர் தலைவராக இருக்கீங்க. யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம நடந்துக்கணும்.
தேங்க்ஸ்மா. அவ்வளவுதானே? எல்லாருக்கும் கொடுத்தாச்சுல்ல? அவ்வளவுதாம்மா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சுமா. அப்ப நான் வரட்டுங்களா? நல்லதுமா, வாங்கம்மா போங்க. என்ன மாப்பிள்ள, கோவில்ல ஈஸ்வரி கையால நவீனும் துர்காவும் வேஷ்டி சேலையெல்லாம் வாங்கினாங்களா? வாங்கிட்டாங்க மாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தை தான் கொஞ்சம் கோவப்பட்டாங்க, அப்புறம் பேசி சமாதானப்படுத்தி கொடுக்க வச்சாச்சு. எப்படியும் அவ அம்மா கையில இருந்து புடவை வாங்கிட்டான்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான். என்ன ஈஸ்வரி, எல்லாம் சாப்பிட போலாமா? ரேவதிக்கும் ராஜா மாப்பிளைக்கும் இன்னைக்கு தல தீபாவளி இல்ல, அதனால நானே இன்னைக்கு அவங்களுக்கு பரிமாற போறேன். அத்த, என்ன அவங்களுக்கு மட்டும் தான் பரிமாறுவீங்களா? எங்களுக்கெல்லாம் பரிமாற மாட்டீங்களா? எல்லாருக்கும் இன்னைக்கு நானே பரிமாறுறேன். வாங்க சாப்பிட போலாம். சூப்பர் தான். ரோகு, தீபாவளி விருந்து இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடணும். ரோகு, இன்னைக்கு நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் சூப்பர். இன்னைக்கு ஒரு புடி பிடிக்காம விட போறதில்ல, நீ வேணா பாரு. எங்க மோனத்தை வாங்காதீங்க, பேசாம சாப்பிடுங்க. அடடே, சாப்பாட்டு விஷயத்துல கூச்சமே படக்கூடாது. இங்க பாரு, எங்க அப்பா தாத்தா எல்லாருமே நல்லா சாப்பிடுறவங்க. எங்களுக்கு தின்னு கட்ட குடும்பம்னு ஒரு பேரே இருக்குன்னா பாத்துக்க. ஏன் டேய், சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இதுதான் உனக்கு கடைசி சாப்பாடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டாசு வெடிச்சு சாக போற. அதுக்குள்ள நல்லா சாப்பிட்டுக்க. சொல்ல திவ்யமா சாப்பிட்டாச்சு.